வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். 2 மார்க். இந்த 108 படிச்சா போதும். இத தாண்டி கேட்க மாட்டாங்க. இதே போல 5 மார்க், 8 மார்க் சேர்த்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ போஸ்ட் பண்ணி 4 நாள் ஆகுது. அந்த வீடியோ கீழ லிங்க் தரேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம கீழ வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் வந்து வீடியோ போட்டாலும் சரி, பிடிஎஃப் அதெல்லாம் ஷேர் பண்றேன். அதுல படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப பார்ப்போம். இது என்ன சார் கேட்டீங்கன்னா, எல்லா லெசனுக்குமே ஓகேவா? எல்லா லெசனுக்குமே கொஸ்டின் இங்க இருக்கும். இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? சரி. இப்போ உங்களுக்கு 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 4மே ஈஸியா தான் இருக்கு. சோசியல் ஒருவேளை ஈஸியாவும் கேட்கலாம், மாடரேட்டாவும் கேட்கலாம். அதனால 108 படிச்சுக்கோங்க. வித்தியாசமா உள்ளது கேட்கலாம் அப்படின்ட்டு நான் குடுத்துருக்கேன். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இல்லன்னா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். அதனால இத ஃபுல்லா பாருங்க. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஜினோ ஜாப்பனீஸ் வார் முக்கியமான கொஸ்டின். சரியா? ஜினோ ஜாப்பனீஸ் வார் முக்கியமான கொஸ்டின். த 3 மிலிட்டரி ஃபார்ம் நான் குடுக்க வேணா பார்த்தேன், படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதையும் படிச்சுக்கோங்க. ட்ரென்ச் வெல்ஃபேர் முக்கியம். முஸ்தபல் கமா பாஸ்தா 4 கொஸ்டின். 2 காஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் முக்கியமான கொஸ்டின். சரியா? அடுத்து பாருங்க. இந்த 5மே முக்கியம். இந்த 5மே முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க 6. 6ல ஒயிட் டெரர் முக்கியமான கொஸ்டின். கிரேட் டிப்ரெஷன் முக்கியமான கொஸ்டின். டாலர் இம்பலிசம் ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். சரியா? அடுத்து பாருங்க. ப்ரீ டாமினன்ட் டிக்டேட்டர் தேர்ட் லெசன். சரியா? ஹிட்லர் வந்து கெட் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள். எப்படி ஜெர்மனி பீப்புள்கிட்ட வாங்கினாரு? 2 மார்க் கேட்கலாம். இல்லை ரைஸ் ஆஃப் ஹிட்லர் ஜெர்மனி, அது 5 மார்க் கேட்கலாம். சரிங்களா? அதனால இதையும் படிச்சுக்கோங்க. பிரிய ஹர்பர் இன்சிடென்ட் முக்கியம். இந்த வாட்டி நான் இதை எதிர்பார்க்குறேன். ரிட்டர்ன் டு வுட்ஸ் ட்வின்ஸ், இந்த கொஷின் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? 13 பாருங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் ஐஎம்எஃப் முக்கியம். 14 கஸ்டமர் கேட்டால் இந்த கொஷின் கேட்கலாம். சரிங்களா? 3 காஸ் ஆஃப் சைனீஸ் ரிவல்யூஷன் ஆஃப் 1911 கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, படிச்சுக்கோங்க. லாங் மார்ச் முக்கியம். இந்த பகட் டேட் பேக்ட் முக்கியங்க. மார்ஷல் பிளான் முக்கியமான கொஸ்டின் தான். ஏன் எல்லாமே முக்கியம்னா எல்லாம் முக்கியமான கொஸ்டின், அதான் முக்கியமான கொஸ்டின் சொல்கிறேன். இந்த 3 இங்கே பாருங்கள். தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி கேட்கலாம். கஷ்டமாக கேட்குறோம், வித்தியாசமாக கேட்கணும்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். இந்த 18 19 கொஸ்டின் லெவல் வந்து மாட்ரேட்டாக கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சரி, ஓகேவா? 20 முக்கியங்க. தேவேந்திர தாகூர். 21 ராமலிங்க அடிகள் ரிஃபார்ம். 22 பாருங்க. சோஷியல் ஈவில் எராடிகேட்டட் பை த பர்மா சமாஜ். இதெல்லாம் 5th லெசன். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேவா? அதே பாலிகார் டியூட்டிஸ் தெரியணும். காலகாரி பேட்டில் தெரியணும். இங்கே பாருங்க. 1801 திருச்சபை ப்ரொக்ளமேஷன், அதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 கொஸ்டின் வந்து கேட்கணும்னு நினச்சா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க. ட்ரைனேஜ் ஆஃப் வெல்த், ட்ரெயின் ஆஃப் வெல்த், தாதாபாய் நானர்ஜி, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்ஜெக்டிவ் கேட்பாங்க. முக்கியம். லக்னோ பேக்ட் முக்கியம். எல்லாருக்குமே தெரியுங்க. இதுவரையும் படிச்சிருப்பீங்க. லக்னோ பேக்ட் எல்லாமே 1916 டைம்லைனில் படிச்சிருப்பீங்க. ஆனால் என்னன்னு தெரியாது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஜாலியன்வாலா முக்கியம். கிலாஃபேட் முக்கியம். 2 அலி பிரதர்ஸ் இருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சிமான் கமிஷன் முக்கியம். பகத்சிங் பூனா ஆக்ட் வந்து எப்போ நடந்துச்சு தெரியணும். அதே போல் யாருக்கு நடந்துச்சு தெரியணும். யாருக்கு? அம்பேத்கருக்கும் காந்திக்கு நடந்துச்சு இடையில. ஓகேவா? எதுக்காக? இரட்டை வாக்குரிமைக்காக. அதாவது டபுள் ஓட் ரைட்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அது எதுக்காகனா, இவர் வந்து பின்தங்கி இருப்பாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருப்பாரு. ஆனால் 2 பேருக்கு முரண்பாடாகவே இருக்கும். அதனால் பூனா ஆக்ட் வந்து முக்கியமானது. திருநெல்வேலி அப்ரைசிங் பாருங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இதில் 4லேருந்து 5லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 35 பாருங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹானி பெசன்ட் முக்கியமான கொஸ்டின். தமிழ் ரெசனன்ஸ் கேட்பாங்க. இந்த வாட்டி கொஸ்டின் வித்தியாசமாக கேட்கணும், டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? கேட்வேர் ஃபார் காஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கேட்கலாம். பெரிய ஃபெமிஸ்ட் படிச்சிருப்பீங்க. ஈஸியான கொஸ்டின். என்னது ஈஸியான கொஸ்டின்? இதோட என்ன முடியுது? ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கவர் ஆகுது. 38 படித்தா போதும். அடுத்து பாருங்க. ஜாகிரஃபி பாருங்க. 39 வந்து நெய்பர்ஸ் கண்ட்ரி முக்கியம். டெகாம்பிளாட்டிவ் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? டெகாம்பிளாட்டிவ் ட்ரையாங்கிள் ஷேப் எல்லா பாயிண்ட் எழுதுறது எல்லா பேப்பரும் இதாக இருக்கும். 41 பாருங்க. ஐலண்ட் குரூப் ஆஃப் லட்சத்தீப். லட்சத்தீப் எப்போ பேர் மாறுச்சு? முன்னாடி எத்தனை பேர் இருந்துச்சு? அது ஏரியா என்ன? அங்கே என்ன கேபிட்டல்? இது எதுனாலே உங்களுக்கு போதுமானது. சரியா? 42 பாருங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா முக்கியம். நார்மல் லேப்ஸ் ரேட் பாருங்க. ஈஸியான கொஸ்டின். சரியா? ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி வந்து குறைஞ்சாவே நார்மல் லேப்ஸ் ரேட், அது பேர். ஜஸ்டிம் ஈஸியான கொஸ்டினுங்க, படிக்காமல் போகாதீங்க. மான்சூன் விண்ட் முக்கியம். 4 டிஸ்டின்ட் சீசன்ஸ் இது முக்கியம். பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் வந்து என்னது? இதுக்கு இன்னொரு பேர் மேங்கோ சவர், படிச்சு வச்சுக்கோங்க. 48 பாருங்க.
இது வந்து ஒரு வாட்டி கம்பல்சரியாக கேட்டாங்க, இப்போ கிடையாது, போன வருஷம் முந்தின வருஷம் வைக்கிறேன், கம்பல்சரி கொஸ்டின் வந்துச்சு. எனி 5 தான், 18 இருக்கு, 18 பயோஸ்பியரில் ஏதாச்சும் 5 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும். கைடில் 5 கொடுத்துருக்காங்கன்னா தெரில, 18 புக்கில் இருக்குது. அந்த புக்கை ஏதாச்சும் உங்களுக்கு 5 பிளேஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதோட ஜியாகிரபி 2 முடியுது. அங்கே பாருங்கள், 2 கேரக்டரிஸ்ட் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் முக்கியம். அதே போல் வந்து டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் முக்கியமான கொஷின். சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ராபி காரிஃப் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ராபி காரிஃப் சைடு ரைடு, இது மூணுமே முக்கியமானது. அதுக்கு என்ன சீசன், என்ன மாதம் வரும் அது பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் கேட்டகரி ஆஃப் ஃபிஷர்ஸ் இன் இந்தியா கேட்கலாம். இந்த கொஷின் வித்தியாசமாக கேட்கலாம், ஈஸியானது தான். மினரல் அண்ட் ஸ்டேட், ஓகேவா. வாட் ஆர் மினரல் கேட்பாங்க, இது ஜியாகிரபி 4, ஓகேவா. நேச்சுரல் கேஸ் முக்கியமான கொஷின். டைப்ஸ் ஆஃப் கோல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, 4 டைப் கோல், 4 டைப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போதும். இங்கே பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜியன் ஆஃப் இந்தியா. மைக்ரேஷன் முக்கியமான கொஷின், சரியா. மைக்ரேஷன் முக்கியமானது. 4 அட்வான்டேஜ் ஆஃப் ரயில்வே முக்கியம். கம்யூனிகேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இன்டர்நேஷனல் ட்ரேடும் மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேவும் முக்கியமான கொஷின், ஏதாச்சும் ஒன்று வரலாம், ஓகேவா. நம்ம இந்தியாவுக்கு பவுண்டரி படிச்சிருப்போமா, அதே போல் தமிழ்நாட்டுக்கு படிங்க. முக்கியமானது, சரியா. தூத்துக்குடியும் எழுதுவீங்க எல்லாமே எக்ஸாம்பிள், அதான். 64 பாருங்க, ட்ரைபுட்டரிஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி முக்கியமானது, எல்லா இதுலேயும் வந்துட்டு இருக்கும், சரியா. 65 பாருங்க, முக்கியமானதுங்க, டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கேளுங்க, நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஷின், எனக்கு தெரிஞ்ச சார் கொடுத்தாங்க, மேமா சார், ஓகேவா. அவங்ககிட்ட காட்டுங்க, இந்த கொஷின் இம்பார்ட்டனா மேம், இல்லை இம்பார்ட்டனா சார் அப்படி கேளுங்க, அவங்களுக்கே தெரியும் இந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட்டு, சரியா. ஒருவேளை நான் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்படி கேட்டு பாருங்க, சரியா. இதிலே நீங்கள் வந்து சுருக்கிக்கலாம். இதிலே முக்கியமானதுன்னா, இன்னொரு இந்த வருஷம் வீடியோ போடல, போன வருஷம் வீடியோ போட்டிருப்பேன், அதில் இதோட கம்மியாக தான் இருக்கும், 30 கொஷின் 40 கொஷின் தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், இந்த கொஷின் அங்கே இருக்காது, அவ்வளோதான். 65 பார்த்தாச்சா. 66 பாருங்க, சைக்ளோன் கேட்கலாம். 67 பாருங்க, முக்கியமான கொஸ்டின் தாங்க. கோயம்புத்தூர் கால்ட் அஸ் மாஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. எம்ஆர்டிஎஸ் முக்கியம், இது கேட்பாங்க. கம்பல்சரி சம்மா கூட கேட்கலாம், அதாவது கம்பல்சரி சம்மா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட் ஆஃப் ஏர்போர்ட் அண்ட் சீபோர்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதோட என்ன முடியுது, ஜியாகிரபி உங்களுக்கு கவர் ஆகுது. அடுத்து பாருங்க சிவிக்ஸ். சார் சிவிக்ஸ் இதுலேருந்து எப்படி சார் இருக்கும் கேட்டிங்கன்னா கம்மி தாங்க, இதுலேருந்து கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன் என்ன, கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப்னா என்ன, விரிட்டுனா என்ன, நேஷனல் எமர்ஜென்சி, இந்த 75 கம்பல்சரி எதிர்பார்க்கலாம், லிஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. இங்கே பாருங்கள், லிஸ்ட் அவுட் 3 ஆர் ரிலேஷன் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ், இது கேட்க வாய்ப்பு இருக்குது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 76 முக்கியமாக தாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டடு, மணி பில் கேட்கலாம். அதே 2 ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா முக்கியமான கொஷின். 79 பாருங்கள், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் எப்படி, சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்கும். அப்ளை ஜுடிஃபிகேஷன் 80 முக்கியம். 81 கவர்னர், ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் என்ன தான் பண்ணுவார், அவரோட முக்கியத்துவம் என்ன கேட்பாங்க. 81 குவாலிஃபிகேஷன் கவர்னர் முக்கியம், ஓகேவா. கவர்னரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவரை எப்படி அப்பாயின்ட் பண்ணுவார் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்க 83 ஃபாரின் பாலிசி, அதே பேஞ்சில் கைடன்ஸ் தெரியணும். இந்தியா நியூக்ளியர் பாலிசி கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்க்கு மெம்பர், இப்போயாச்சும் ஸ்டார்க்கு என்னவா இருக்குது, 2 மார்க்கு. இந்த புது புக் இல்லாமல் பழைய புக்கு இருக்கப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்டார்க்கு இந்த 5 மார்க் கொஸ்டின் சொல்லிடுவோம், அதான் வரும் அப்படியே, ஓகேவா. அதனால் இந்த வாட்டி 5 மார்க் இல்லைல்ல, இந்த புது புக்கில் உங்களுக்கு எல்லாமே 2 மார்க் கேட்குறாங்க, அதை 2 மார்க் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. 87 கேட்கலாங்க, டொமஸ்டிக் பாலிசி, ஃபாரின் பாலிசி, எஸ்பிஏ என்ன, ஜேஐஎம் என்ன, இதெல்லாம் கேட்கலாம். கேட்டால் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க பிரிஸ்க்கு ஈஸியான தானே, எல்லாமே ஸ்ரீலங்கா எழுதுவீங்க, பார்த்து வச்சுக்கோங்க. எஸ்னா என்னன்னு தெளிவாக எழுதணும், ஓகேவா. பெர் கேபிட்டா இன்கம் 91, இதோட என்ன முடியுது, சிவிக்ஸ் உங்களுக்கு ஓவர் ஆகுது. இதுலேருந்து எக்கனாமிக்ஸுங்க. பெர் கேபிட்டா என்ன, இன்கம்னா என்ன தெரியணும், பிசிஐ முக்கியமானது, ஜிடிபி. அதே போல் வந்து நேம் ஆஃப் எக்கனாமிக்கல் பாலிசி ஆஃப் இந்தியா கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டின், சரிங்களா. குளோபலைசேஷன் முக்கியம்தான். அதே 2 பிரின்சிபல் ஆஃப் ஃபெரை ட்ரேட் முக்கியம், ஃபெரை ட்ரேட் தனியாகவும் கேட்கலாம். ஃபுட் செக்யூரிட்டி எஃப்ஏஓ கன்ஃபார்ம் வரும், இந்த கொஸ்டினை படிக்காமல் போகாதீங்க. அதே எஃப்சிஐ கிரீன் ரெவல்யூஷன் கேட்பாங்க.
அடுத்து பாருங்க, நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கேட்க வாய்ப்பு இருக்கு. வாக்குசி டேக்ஸு, டேக்ஸ் எக்ஸலரேஷனு, அதே டேக்ஸுக்கு பேமெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? சரிங்களா? எது தெரியலையா? ஒரு செகண்ட் இருங்க. இப்போ ஓகேவா? இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, 100 முக்கியம் தான், 101 முக்கியம் தான், 102 முக்கியம் தான். கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏன் டேக்ஸ் பே பண்ணோம்? கேட்க வாய்ப்பு இருக்கு. 104 இதுவரை கேட்கல. ஒருவேளை கேட்கணும்னு நினச்சா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? வேஜஸ் லோ இன் அக்ரிகல்ச்சர் செக்டர், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் முக்கியம். 106, 107 இந்த 107, 108லேருந்து கேட்டால் ஒரு கொஸ்டின் கேட்கலாங்க. என்டர்பிரனர்ஷிப்னா என்ன, என்டர்பிரனர்னா என்ன கேட்கலாம். அதே 105 பாருங்க, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இல்லை 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இன் தமிழ்நாடு. இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நீங்கள். இவ்வளோதாங்க, மொத்தம் 108 கொஸ்டின் தான். ஓகேவா? பார்த்துக்கோங்க. சார் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்கள் 11th வந்து பயோ குரூப்போ சிஎஸ் குரூப்போ எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவும், நீங்கள் 9th முடிச்சு 10th வரீங்கன்னா சோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவும், வீக்கெண்ட் வந்து டெஸ்ட் பேட்சும், அந்த பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் அந்த ஷேர் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் இப்போ நம்ம வீடியோ போடுறோம், இந்த வீடியோ தான் உங்கள் ஷேர் ஆகும். பிடிஎஃப் அங்கே ஷேர் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ வந்து எக்ஸாம் முடிச்சுவாங்க. நீங்கள் வந்த செகண்டே நான் ஒரு 1 ஹவரில் நான் வீடியோ போட்டுடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்பேர் பண்ணணும்ல, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதனால் அங்கே எடுக்க முடியாது. நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி வீடியோ போட்டுடுறேன். சரியா? ஈஸியாக தான் வரும். நான் சொன்ன கொஸ்டின் மட்டும் படிங்க. 108 2 மார்க்கு, 60 5 மார்க், 8 மார்க் மேப் சேர்த்து 60 கொஸ்டின் இருக்கும். இதை மட்டும் படிங்க. இதுலேயே நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் எல்லாமே தான் இருக்கும். 5 மார்க்கில் 60ல் நான் ஒரு 30 32 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதை பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். சரியா? டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.